வணக்கம் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் போலீஸார் நிறைய சட்ட திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கீங்கன்னா உண்மையில நல்ல ஒரு விஷயம். நான் நிறைய நாளாக நினைச்ச ஒரு விஷயம் உண்டு. இந்த காதலிச்சு ஏமாற்றி காசுகளை வேண்டுற ஆக்களுக்கு உண்மையில ஒரு சரியான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். சரியா? ஏனென்றால் நான் இந்த டிக்டாக் ஆரம்பித்த காலத்திலேருந்து நிறைய பெண்மணிகள் எனக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அண்ணா காதலிச்சுட்டு இப்படி காசு வேண்டிட்டாங்க, திருப்பி தெரியல, ஏமாத்திட்டானுங்கள். அடுத்த பொடியலும் 2-3 பொடியலும் சொல்லியிருக்கணும். இப்படி நண்பன் என்னை காதலிச்சுட்டு ஐஃபோன் அது இதுதான் நாங்களும் நம்பி காதலன்ற ஒரு விலையில விழுந்து நம்பி நாங்களும் அனுப்பிட்டோம். கடைசியில் பார்த்தால் அவள் வேற ஒரு தானே கல்யாணம் செய்து போயிட்டா. இப்படி ஆம்பளை பிள்ளைகள் நடந்திருக்கு. ஆனால் அதிகமாக பொம்பளை பிள்ளைகளுக்கு நடந்த விஷயம் இது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கு. ஒரு மூலையில ஒரு பொம்பளை பிள்ளை இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை நாட்டில இருந்து கடல் கடந்து இன்னும் ஒரு நாட்டில் போய் வேலை செய்யறன்ற அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏமாத்துற நாயிலே பார்த்துக்கொள்ளுங்க. அடுப்பங்கரையில உங்களோட அம்மா உங்களுக்காண்டி கஷ்டப்படுற நீங்க பாக்குறீங்க தானே. உங்களோட சௌரங்கள், உங்களோட உடன்பிறப்புகள், உங்களோட தங்கை அக்கா எல்லாம் கஷ்டப்படுற நீங்க பாக்குறீங்களானே. அதே போலதான் அங்கேயும் அதுகள் போய் இன்னும் ஒரு நாட்டில் இன்னும் ஒரு மொழிக்காரனுக்கு சமைச்சு என்ன அங்கே வேலைகளை வீடுகளை கூட்டி கஷ்டப்பட்டு வேலை செய்து அதுகள் உழைக்கிற காசு அதுகள் சம்பாதிக்கிற காசை உங்களோட இந்த காதலோட பேரில் அதை வேண்டி ஏமாற்றி வாழ உங்களுக்கு எப்படிடா மனசு வருது? உங்களோட சகோதரங்கள் மேலே தான் அதுகள். உங்களோட வீட்டு பிள்ளைக்கு வந்தால் ரத்தம், மற்ற வீட்டு பிள்ளைக்கு வந்தால் என்னடா? உங்களோட வீட்டு பிள்ளை மேலே தான் அந்த பிள்ளைகளும் அங்கே போய் கஷ்டப்படுதல். பாவம் தானே அதுகளும். உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்று விட்டு போங்கோ. அதோட உழைப்புகளை வேண்டி பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து காதல் அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விடயம் தெரியும். இப்படியான இழிவான கேவலமான வேலைகளுக்கு நீங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்களையும் ஒரு தாய் பெத்தவல்லானே. உன் தாயின் உணர்வு அந்த ஏமாத்துற அந்த பொம்பளை பிள்ளைக்கும் இருக்குமாடா. அந்த தாய் வடிவிலாண்டு அவளும் அந்த உலகத்துல வாழ்றாள். விளங்குதா? ஒரு சில பொம்பளை பிள்ளைகளும் அப்படித்தான். உங்களோட அண்ணன் தம்பி உங்களுக்காண்டி உழைச்சி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை உங்களோட கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. எங்கேயோ இருக்கிற ஒருதனுக்கு பொய்யான ஒரு காதல் ஒரு நம்பிக்கையை கொடுத்து காசு அனுப்பு, ஐபோன் அனுப்பு, சங்கிலி அனுப்புண்டு எல்லாம் படிவா ஆடம்பரமா நீங்களும் உங்களோட குடும்பங்களும் எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில் அவங்கள நடு ரோட்டில் விட்டுட்டு எனக்கு வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லி என்ன முருதனை கட்டி அப்படியெல்லாம் வாழ்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? பெண் பாவம் தான் பொல்லாது இல்லை. ஆம்பளையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறானுங்க. அதுவும் பாவம்தான். அதுவும் பாவக்கணக்கெல்லாம் சேரும். விளங்குதா? உங்களுக்கு ஆறுதலாக ஒரு கேமரா வச்சு இதெல்லாம் வீடியோ பதிவெடுத்து உங்களுக்கு போடுறேன். என்ன சொல்லும்? ஏனென்றா நாங்கள் உழைக்கிறோம், உழைச்சி சாப்பிட்றோம். அந்த வழி உழைக்கிறவனுக்கு தான் தெரியும். அடுத்தவனை சுற்றி அடுத்தவன்கிட்ட பிடுங்கி ஏமாற்றி தின்றவனுங்களுக்கு புரியாது. எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். உண்மையில் எங்களுடைய அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகுதுகள். சரியா? அதுவள்கிட்ட காசை அதுவள்கிட்ட ரத்தத்தை குறிஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பாருங்க நீங்கள் மரணமே மேல்.